நேத்திக்கு என் பையன் கொழுக்கட்டை வேணும்னு கேட்டான். அரிசி மாவு இல்லைடா ராகி மாவு தான் இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல செஞ்சு கொடுமான்னா. அதே மாதிரி வரும்போதே பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். 1 கப் மாவு எடுத்து நல்லா தண்ணி கொதிக்க வச்சு உப்பு அது கூட சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மூடி வச்சுருங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டு தேவையான அளவு முந்திரி பாதாம் போட்டு வறுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு 4 பலாப்பழம் எடுத்து பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். 1 கப் தேங்காய் சேர்த்துருக்கேன். 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டிங்கன்னா சுருண்டு வந்துடும். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி வாழை இலை இல்லை, அதனால இந்த பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நல்லா தட்டி இது மாதிரி வச்சு மூடிடுங்க. இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரெடிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு. என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.